இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆண்டவராகிய இயேசு பேதுருவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. இயேசு தன்னுடைய சீசர்கள் எல்லாரோடு அமர்ந்திருந்து அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை குறித்து அவர் பேசி கொண்டிருந்த போது பேதுரு அவரை தனியா கூட்டிட்டு போய் இயேசுவே கடிந்து கொண்டான். இந்த மாதிரிலாம் சம்பவிக்க கூடாது, நீங்க இதை மாதிரிலாம் பேசக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் உங்களுக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு இயேசு பேதுருவை கடிந்து கொண்டார். எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரெல்லாம் இருக்கிறாய். அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்றாரு, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஆணுடைய பிள்ளைகளை, நம்முடைய சிந்தை ரொம்ப முக்கியம். இந்த சிந்தை எப்படி இருக்குதோ இதை பொறுத்து தான் நாம் இருப்போம். அதுதான் நம்முடைய ஆக்ஷனாக மாறும். நம்முடைய பழக்கமாக, நம்முடைய வழக்கமாக, நம்முடைய ரெகுலர் ரொட்டீனாக மாறப்போகிறது நம்முடைய திங்கிங் தான். தாட் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் எதை அதிகமாக யோசிக்கிறீங்க, எதை குறித்த சிந்தை அதிகமாக உங்களுக்கு இருக்குதோ அதுதான் உங்களை, நீங்கள் யாராக இருக்கீங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தும். அப்போ பாருங்க, இயேசுவையே பின்பற்றின இந்த பேதுரு, இயேசுவோடையே கூட இருந்த இந்த பேதுரு, இயேசுவின் போதனைகளையே கேட்டுக்கொண்டிருந்த இந்த பேதுரு, திடீர்னு இந்த ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறக்கூடாது என்பது போல அவன் பேசுறான் பாரு. உடனே இயேசு அதை கடிந்து கொண்டு நமக்கு அதை எச்சரிக்கையாக இந்த இடத்தில் எழுதியிருக்கிறார். அப்ப நாம இன்னைக்கு எப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக, என்ன நோக்கத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏன் இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களின் ஐக்கியம் என்று ஒரு திருச்சபையில கர்த்தர் ஏன் நம்மை அங்கத்தினராய் இணைத்திருக்கிறார், இன்னும் சில கிருபைகள் தாளந்துகளெல்லாம் கொடுத்து ஊழிய பொறுப்புகளை தந்து ஏன் கர்த்தர் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை குறித்த அவருடைய மேலான நோக்கம் என்ன, திட்டங்கள் என்ன, நம்மை கொண்டு அவர் என்ன செய்ய விரும்புகிறார், இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் நீ யோசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னைக்கு மனிதர்களுடைய சிந்தையே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை வாங்குவோம், எண்ணத்தை விற்போம், எல்லாம் இந்த பூமிக்குரியது, இந்த உலகத்திற்கு அடுத்தது, தங்களுக்குரியது, குடும்பம், பிள்ளை, வேலை, தொழில், வியாபாரம், பணம் சேர்ப்பது, புகழை சம்பாதிப்பது, சேர்த்து வைப்பது, மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்டு அதிலிருந்து மேலே எப்படி போறது, போட்டி மனப்பான்மை, இப்படியே தான் சிந்தனை இருந்துட்டு இருக்குதே தவிர நான் ஒரு விசேஷமான ஒரு நபர், என் மேல ஒரு விசேஷித்த கிருபை இருக்கு, எனக்குன்னு கர்த்தர் ஒரு தனி பாதையை வைத்திருக்கிறார், அந்த பாதையில நான் பிரயாணம் பண்ணி தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிக்கணும் அப்படிங்கிறத குறித்து பெரும்பாலானோர் இன்றைக்கு நினைப்பது இல்லை. அதனாலதான் பைபிள் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். இயேசு அற்புதங்களை செஞ்சாலும், மரித்தோரை உயிரோடு எழுப்பினாலும், அநேகருக்கு நன்மை செஞ்சாலும், சுகம் கொடுத்தாலும், அவருடைய ஒரே நோக்கம் சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த உலக மக்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமா தன்னையே அர்ப்பணிப்பது தான். அதுதான் அவருடைய சிந்தை. அதற்கு தான் நான் வந்தேன், அதைத்தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவார். அப்போ இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழ்ந்தாலும், நமக்கு குடும்பம் இருந்தாலும், நமக்கு சில பொறுப்புகள், கடமைகள் எல்லாம் இருந்தாலும், ரெகுலர் ரொட்டீனா ஒரு பக்கம் அது நடந்துட்டு இருந்தாலும், நம்முடைய சிந்தையில நான் ஒரு பரலோக குடிமகன், நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் ஆவிக்குரியவன், இப்படிப்பட்ட சிந்தையோடு செயல்பட வாழ நம்மை அர்ப்பணிப்போம், தேவ நோக்கங்களை நிறைவேற்றுவோம். பரலோக தேவனே, எங்களுடைய சிந்தை தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற சிந்தையாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.